ஏன்டா எப்போ பார்த்தாலும் விஜய் பற்றியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க. நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேங்க, நான் வந்து ரொம்ப ஒரு சுயநலவாதி. எனக்கு வந்து விஜயை பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கூட ஓரம் வச்சுருங்க, அதெல்லாம் கூட உண்மையான ரீசனே கிடையாது. நான் ஒரு சுயநலவாதி, நான் ஒரு சாதாரண ஒரு யங்ஸ்டர். இந்த நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண ஆளாக இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு கோவம் வருது. இந்த எம்எல்ஏ, மினிஸ்டரு, கவுன்சிலர்லேருந்து ஒருத்தனுமே 70 வருஷமாக இந்த அதிகாரத்தில் ஊறி போய் அவங்கெல்லாம் நம்மளை பார்க்குற பார்வையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்துட்டு அந்த அந்த நாங்கள் தாண்டா அப்படின்ற அந்த ஒரு திமிரு. அன்னைக்கு கூட நான் பார்த்தேன், ஒரு மெயினான ஏரியாவில் ஒரு டிராஃபிக் நிற்கிது. டிராஃபிக்கில் வந்து சிக்னல் போட்டிருக்காங்க, எல்லோரும் நிற்கிறாங்க. பின்னாடிலேருந்து ஒரு மினிஸ்டர் காரு சைரன் அடிச்சுட்டு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு ஃபேமிலி நின்றுட்டு இருந்தாங்க பைக்கில். அதுக்குமா இன்னொரு சைடில் வந்து ஒரு லேடி ஒரு குட்டி பொண்ணை வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க அப்படியே பதறாங்க, இவங்க பின்னாடி அடிக்கிற ஹாரனில் அப்படி பதறி இப்படி நகர்றாங்க. இவன் சைடில் போயிட்டு அப்படி போகிறான், எது ரெட் கலர் சிக்னல் இருக்கும்போது. அப்போ இந்த 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 திமிரை வந்து யார் கொடுத்தது இவங்களுக்கு? ஸோ இவங்களுக்கு வந்து எங்களை தாண்டி இங்கே யாருமே இல்லை என்ற இவங்களுடைய அந்த மன பிராந்தியை உடைக்க வேண்டும். அதுக்கு நான் சுயநலமாகவே சொல்கிறேன், விஜய் என்ற பெயரே விட்டுருங்க, விஜய் என்ற ஆளே விட்டுருங்க. இந்த ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ், அதுக்கு நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க, அந்த ஃபோர்ஸ் நமக்கு தேவை. இவங்க வந்து நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஒரு ஆட்டத்தை கலைச்சி விடுறதுக்கு ஒரு விஷயம் நடந்தே ஆகணும். ஏன்னா அது எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எதிர்கட்சியே இல்லாத ஒரு நாடு, எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, ரொம்ப ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போயிட்டுருக்க ஒரு நாடு ரொம்ப ரொம்ப ஆபத்தின் விளிம்பில் இருக்குது. ஏன்னா வந்து ஜஸ்ட்டு இப்படின்றதுக்குள்ளே வந்து சர்வாதிகாரத்துக்குள்ளேயே கூட போயிடலாம் ஒரு நாடு. நான் தமிழ்நாடு இப்போது சொல்லலை, ஆனால் வந்து எதிர்கட்சி வீக்காக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக கேள்வி கேட்கறது, அது அவங்களோட, இப்போ விஜய் வந்து அவரோட சுயநலத்துக்காக தான் அரசியல் பண்ணுறாரு அப்படின்னா கூட மக்கள் பிரச்சனையை தானே கேட்குறாரு. அவரோட மோட்டிவ் என்ன வேணால் இருக்கட்டும், செய்கிறது நல்லது தானே. அப்போ ஸோ நான் அதுதான் அதிகமாக அவரை பற்றி பேசுறதுக்கு காரணம் வந்துட்டு, நான் கூட அப்போ படம்லாம், நீங்கள் படத்தெல்லாம் பற்றி நான் எதாவது பேசுகிறேன்னா, அவரோட படம் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது சூப்பராக இருக்குது, அதெல்லாம் நான் ஏதாவது வீடியோ போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்களா? கிடையாது. ஸோ ஒரு 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 உள்ளே இருக்கிற ஒரு நாட்டுப்பற்று, ஒரு நாட்டு மேலே உள்ள ஒரு அக்கறை தான் வந்து இதுக்கெலாம் காரணம். ஸோ இந்த எலெக்ஷன் 2026 வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.